மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முதல் ஆளாக இருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் அதே சமயத்தில் நான் எச்சரிக்கையோடு நான் சொல்கின்றேன், மக்களாட்சியின் மூலமாக பதவிக்கு வந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுகின்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு அண்ணா மொழியில் அண்ணா வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தங்கத்தால் கோட்டை கட்டி வைரமிழைத்த வாயில் அமைத்து கோட்டையை சுற்றி நீங்கள் ஆத்திகம் என்கின்ற ஆழியை அமைத்து அதிலே மத குருமார்கள் என்கின்ற முதலையை வளர்த்து கோட்டையின் மீது பரம்பரை என்கின்ற அந்த கொடிமரம் நாட்டி அதிலே படோடமும் என்கின்ற கொடியை பறக்க விட்டு பார்ப்போர் கண்கூச பளபளப்பும் கேட்கோர் செவி குடைய அட்டகாசமும் செய்த கொடுங்கோலன்கள் எல்லாம் பகல் பட்டினிகளால் பஞ்சை பணாதைகளால் நொன்ன உள்ளெடுத்தால் தாக்குண்டு தகர்ந்து தரை மீது சிதறி சிதறி வீழ்ந்து மண்மேடுகள் ஆனதெல்லாம் புராணம் அல்ல, வரலாறு. அந்த வரலாற்றினை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இந்திய கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் படைப்பார்கள். எங்களுடைய இயக்க தலைவர் அவர்களே, இந்திய கூட்டணியில் நீங்க யாரை கை காட்டுகிறீங்களோ அவங்க தான் அடுத்த முதல்வருங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தலைவரே நம்பர் 1 முதலமைச்சர் அவர்களே உங்களை நீட்டி கை நாட்டுகிறது. அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம், அதையும் ஒரு கை பார்ப்போம். ஒட்டுமொத்த உலக அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் போராடுவோம். அப்படி நீங்கள் போகும் பொழுது இங்கே நீங்கள் வகுத்து தந்த அந்த பாதை, இங்கே நீங்கள் வகுத்து தந்த திட்டம் மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு. ஆக அந்த வகையிலே 3வது அத்தியாயத்தில் இருக்கின்ற 4 பேர், நம்பர் 1 நமது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நம்பர் 2 திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நமது தாய் கழகம், நம்பர் 3 எங்களுடைய மாநாட்டுடைய தலைவர் இளைஞரணி செயலாளர், நம்பர் 4 சார்பு அணிகளாக இருந்தாலும் சாதனை படைக்கின்ற இளைஞருடைய தம்பிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் தான் அந்த 4 பேரில் ஒருவர். ஆக அந்த வகையிலே நம்மளுடைய இயக்க தலைவர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் சொல்கின்ற அந்த கட்டளையை ஏற்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பொதுச் செயலாளர் பொருளாளர் நமது முதன்மை செயலாளரோடு இந்த நாட்டை காக்கின்ற போருக்கு நாம் தயாராகும். உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.